ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 140 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 1 டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டே 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டே 2ல் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஸ்டடி பிளான் வீடியோவில் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கவிதா சிஸ்டர், பிரியா சிஸ்டர், தேவேந்திரன் பிரதர், ரஞ்சனி சிஸ்டர் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. உங்கள் 4 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. டே 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. 140 டேஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லாமே படித்து முடிக்கிறோம். அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இன்றைக்கி டே 2க்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 6th பாலிட்டி லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து முதல் பாடம் வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சமத்துவம் பெறுதல், இந்த செகண்ட் லெசன் வந்து படிக்கணும். இந்த மாதிரி பாடத்தலைப்பை வந்து எழுதி வச்சுக்கோங்க. படிக்க டிக் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு எத்தனை பாடம் முடிச்சிருக்கோம், இன்னும் எத்தனை பாடம் வந்து நமக்கு இருக்குது, நம்ம முடிக்க அதில் டிக் பண்ணும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம், இன்னும் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் எந்தெந்த லெசன்லாம் இருக்குது அப்படிங்கிறது திரும்ப டெய்லி நம்ம இதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் எந்தெந்த லெசன்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளை அறியாமலேயே நமக்கு வந்து மனப்பாடம் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தலைப்பை எழுதி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டிங்களா ஒரு டிக் பண்ணுங்கள், படிச்சுட்டிங்களா ஒரு டிக் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணிட்டீங்களா ஒரு டிக் பண்ணுங்கள். திரும்ப பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் என்ன பாடம்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே வந்து தெரியும். ஓகே, இன்றைக்கி சமத்துவம் பெறுதல் இந்த பாடத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். முதல்ல இந்த பாடத்தில் எத்தனை தலைப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, முன்முடிவு அப்படிங்கிறது, அடுத்து மாறா கருத்து, ஒரே மாதிரியான கருத்து, அதான் மாறா கருத்து அப்படிங்கிறது, அடுத்து வந்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு அப்படிங்கிற இந்த 3 தலைப்புகள் வந்து இருக்குது. இதில் முன்முடிவு அப்படிங்கிறது வந்து இது மட்டும்தான். முன்முடிவுனா என்ன, அது வந்து எதனால் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாரபட்சம் உருவாவதற்கான காரணம் என்ன, சமூக காரணிகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து முன்முடிவு பாரபட்சம் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மாறா கருத்து, ஒரே மாதிரியான கருத்து அப்படிங்கிறதுல ஒரே மாதிரியான கருத்து, மாறா கருத்துனா என்ன, அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. மொத்தமே 3 தலைப்பு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து முன்முடிவு அல்லது பாரபட்சம், மாறா கருத்து, இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வந்து ஜாதி பாகுபாடு, பாலின பாகுபாடு, மத பாகுபாடு, சமூக பொருளாதார பாகுபாடு அப்படிங்கிற சின்ன 4 ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியில் இந்த பாகுபாட்டை நீக்குவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஒரு 7 பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து எழுத்தறிவு விகிதம், பாலின விகிதம் அப்படிங்கிறது பாக்ஸ் கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்முடிவுனா என்ன, பாரபட்சம்னா என்ன, மற்றவங்கள பற்றி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறது, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறாமையே அவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்மளாக ஒரு முடிவு எடுக்கிறது தான் எனது முன்முடிவு அல்லது பாரபட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களுடைய மனப்பான்மை மற்றும் நடத்தை வந்து நாகரிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதே என்னது பாரபட்சம் அப்படிங்கிறது. இதுக்கான சமூக காரணிகள், பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் என்ன அப்படின்னு 7 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். இந்த சமூக காரணிகள் தான் பாரபட்சம் உருவாவதற்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரே மாதிரியான கருத்து, அதாவது மாறா கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாரபட்சம்னு படித்தோம் இல்லையா, அந்த பாரபட்சம் வலுப்பெறும்போது தான் ஒரே மாதிரியான கருத்து அப்படிங்கிறது வளர்ச்சி அடையுது. ஒன்றை பற்றிய தவறான கருத்து அல்லது பார்வை, இது ஒரே மாதிரியான கருத்து வந்து எல்லாத்திட்டையுமே உருவாகிறது. இதுதான் எனது மாறா கருத்து. எடுத்துக்காட்டை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது வந்து எடுத்துக்காட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சமத்துவமின்மைனா என்ன, சமத்துவமின்மைனா என்ன அப்படின்னா, ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டோடு நடத்துறது தான் என்னது சமத்துவமின்மை. எந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் பாகுபாட்டை வளர்க்குது அப்படின்னா, ஜாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை,
இன வேறுபாடு, பாலின வேறுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் பாகுபாட்டை வளர்க்கின்றன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இன நெருக்கி முடிவு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா வந்து படிச்சுக்கோங்க. தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. இவர் வந்து 27 வருஷம் சிறை வாழ்க்கைக்கு பிறகு 1990 தான் விடுதலையாகியிருப்பார். தென்னாப்பிரிக்காவில் இன நிற வெறிக்கு முடிவு கட்டினார். அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவரதுக்கும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவர். அடுத்து வந்து ஜாதி பாகுபாடு. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான முக்கிய காரணமே எது அப்படின்னா ஜாதி முறை அப்படிங்கிறது தான். இது எப்போ வந்து இந்த ஜாதி படிநிலை முறைங்கிறது எப்போ வந்து உருவாச்சு? வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து தான் இந்த ஜாதி படிநிலை முறை அப்படிங்கிறது உருவாச்சு. அப்போ வந்து தொழில் அடிப்படையில் உருவானது. அதற்கால வேத சமுதாயத்தில் பிறப்பின் அடிப்படையில் என்ன ஆகுது? ஜாதி பிரிவுகள் தோன்றுனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிறைய பேர் போராடினாங்க. அதில் முன்னோடியாக இருக்கிறது யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். அவருமே ஜாதி பாகுபாட்டால் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்தியாவில் சமத்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்காக ஜாதி முறை அழிப்புக்காக தீவிரமாக போராடியவர். அவருடைய முழு பேர் வந்து டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிறது. பிரபலமாக எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவர் வந்து இந்தியாவுடைய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. அவருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா 1915 MA பட்டத்தை வந்து வாங்கியிருப்பார். 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் வாங்கியிருப்பார். முன்னாடி லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் வந்து வாங்கியிருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய வரைவு குழு தலைவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. மறைவுக்கு பின்னாடி 1990 பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. 1990 இப்போ தான் வந்து படித்தோம். என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? நெல்சன் மண்டேலா படிக்கும் போது அவர் வந்து எப்போ விடுதலையானார்? 1990 விடுதலையானார் அப்படின்னு சொல்லி படித்தோமா? அதே 1990 தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. சமத்துவமின்மைக்கு கீழே ஜாதி பாகுபாடு பார்த்தோமா? அடுத்து பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடுனா என்ன? அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத பாகுபாடுனா என்ன? அதுக்கப்புறமா சமூக பொருளாதார சமத்துவமின்மையெல்லாம் கொடுத்துட்டு அந்த சமத்துவமின்மையை நீக்குவதற்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்தறிவு விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி கொடுத்துருக்காங்க. இதில் எழுத்தறிவு விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் எது, குறைவான மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடைய பர்சன்டேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து வந்து 2011 கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு நேரான எத்தனை பெண்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையில். பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எதெல்லாம், பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் பாக்ஸ் கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாதனையாளர்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே டாக்டர் APJ அப்துல் கலாம், திரு விஸ்வநாதன் ஆனந்த், செல்வி சே இளவழகி, திரு மாரியப்பன் தங்கவேலு, இவங்களை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த பாடம். திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிற போது மட்டும்தான் அந்த பாடத்தை பற்றின தெளிவான புரிதல் வந்து ஏற்படும். அதனால் திரும்ப திரும்ப படிங்க. எத்தனை தடவை உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பாடம் நான் படிக்கும் போது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து ஆச்சு இந்த ஒரு பாடம் படிக்கிறதுக்கு. படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வாரத்திலேயே திருப்பி நான் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு 1 மணி நேரம் வந்து ஆச்சு. இப்போது நான் உங்களுக்கு சொல்லும்போது இதை பார்த்த உடனேயுமே இந்த தலைப்புக்கு கீழே இதை தான் வரும் அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியுது. அப்போ ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு இந்த ஒரு பாடத்தை முடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துலேயே இந்த பாடத்தை வந்து நான் முடிச்சிடுவேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெளிவாயிட்டு. என்ன காரணம்னா நம்ம திரும்பி திரும்பி பார்த்து படிக்கிறது மட்டும்தான். நோட்ஸ் எடுத்துகிட்டோ அல்லது புக்கில் படிக்கும் போதோ எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடாமல் அதை எத்தனை தடவை உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பாடம் நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் நமக்கு. இங்கிலீஷில் 6th term 1 யூனிட் 2ல் உள்ள ட்ரீஸ் போயம் வந்து படிக்கணும். இதில் வந்து 8 மரங்கள் வந்து நமக்கு என்னெல்லாம் தருது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நேற்று சொன்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா? அது வந்து ட்ரீ போயம் வந்து படிச்சிருங்க. அடுத்து வந்து தமிழில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும்
6th டேர்ம் 1 இயல் 2ல் உள்ள முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிறது எழுத்து வந்து 2 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18. இந்த 30 எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இந்த 30 எழுத்தும் தான் பிற எழுத்துக்கள் தோன்றதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்குது. அதனால தான் இந்த 30 எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் என்னது சார்பெழுத்துக்கள். அதாவது இந்த 30 எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இந்த பாடத்தில் உயிர்மெய், ஆயுதம் இது 2 பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்பெழுத்துக்களில் உயிர்மெய்யும் ஆயுதமும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உயிர்மெய் அப்படிங்கிறது மெய்யும் உயிரும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்து தோன்றுறது. இந்த உயிர்மெய் எழுத்தோடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இக் இக் கூட்டல் அ க. இதோடைய ஒளி வடிவம் உச்சரிக்கும் போது பாருங்கள் க க க மெய்யெழுத்தும் வருது உயிரெழுத்தும் வருது. அப்போது இதோடைய ஒளி வடிவம் அப்படிங்கிறது மெய்யும் உயிரும் சேர்ந்திருக்கும். வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தை ஒத்தியிருக்கும். இக்கு கூட்டல் அ இதில் கன்னு வருமா. இதோடைய வரி வடிவம் எப்படி இருக்குது மெய்யெழுத்தை ஒத்தியிருக்கு. அடுத்து கால அளவு. கால அளவு அப்படிங்கிறது உயிர் எழுத்தை ஒத்தியிருக்கும். உயிரெழுத்துனா குறிலுக்கு 1 மாத்திரைன்னு பார்த்தோம், நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோமா. அப்போ கால அளவு அப்படிங்கிறது உயிரெழுத்தை ஒத்தியிருக்கும். இந்த உயிர்மெய் எழுத்து முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால இதை வந்து என்ன சொல்கிறோம் சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இது 3 புள்ளி உடைய தனித்த வடிவமுடையது. பேர்லாம் என்னது முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படிங்கிறது இதோடைய வேறு பெயர்கள். ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள் இதெல்லாம் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இது வந்து நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து வந்து சொல்லுடைய இடையில் மட்டும்தான் வரும். அது என்ன செய்யாது தனித்து இயங்காது. இதுவும் முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸி. இதை வந்து இன்றைக்கே முடித்து அதோடைய நோட்ஸையும் வந்து எடுத்துருங்க. ஓகேவா? இன்றைக்குள்ள டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.